நெறைய டைம் வேணும் தமிழுக்கு அப்படிங்கிறதுக்காக, முன்னாடியே முடிக்கிறதுக்காக 1.5 யூனிட்ஸா நான் பிரிச்சிருக்கேன். அப்போ நீங்க 6 லெசன்ஸா 6 யூனிட்ஸா நீங்க எவ்வளோ சீக்கிரம் முடிக்க முடியுமோ முடிச்சுருங்க. நெக்ஸ்ட்டு இங்கிலீஷ்ல டோட்டலாவே 6 யூனிட்ஸ் இருக்கு. ஒவ்வொரு மந்த்தும் 1 யூனிட் டோட்டலா நவம்பர் மந்த்துக்குள்ளார 6 யூனிட்ஸ் முடிச்சுருங்க. கிராமர் பார்ட் ரொம்ப தரோவா பாருங்க. இங்கிலீஷ் பொறுத்தளவுக்கு. கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்ஸ்ல பார்த்தீங்கன்னா, டோட்டலா உங்களுக்கு 18 சாப்டர்ஸ் இருக்கு. 3 சாப்டர்ஸா பெர் மந்த் டிவைட் பண்ணியிருக்கேன். அப்போ ஒவ்வொரு மந்த்தும் 3 சாப்டர்ஸ் அதாவது வீக்லி ஒரு 1 சாப்டர்ஸ் வர மாரி நீங்க கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. அப்போ உங்களுக்கு ஹோல் அ லாஸ்ட் வீக்ல நீங்க அந்த 3 சாப்டர்ஸும் மறுபடியும் ரிவிஷன் பண்ணி, ரீகால் பண்ணி டெஸ்ட்டுக்கு பிளான் பண்ணிக்கோங்க. அப்போ நீங்க அ பிராக்டிகல்ஸ் அண்ட்